வணக்கம். அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணம் பண்ணலாம் வாங்க. இன்றைய நிகழ்ச்சிக்கு நம்ம அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு எஸ்.ஆர். ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிக்க இருக்கிறார். நேர்களை நீங்கள் செய்ய வேண்டியது டிவி ஸ்கிரீன்ல பிளாஷ் ஆகிட்டு இருக்க இந்த நம்பருக்கு இடையில் செய்து உங்கள் கேள்விகளை பதிவு செய்யலாம். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் சார். வணக்கம். லாஸ்ட் இயர் நடந்த மேஜர் டெவலப்மெண்ட் சொன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? நிறைய டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சொல்லலாம். பர்டிகுலர்லி குறிப்பாக பார்த்தோம்னா நம்ம இந்தியாவை இம்பாக்ட் பண்ணக்கூடிய இடத்துல ரூபாயின் மதிப்பு, ஏன்னா கிட்டத்தட்ட நீங்க 68 வரைக்கும் 54, 55ல ஜனவரியில் ஆரம்பிச்ச ரூபாயின் மதிப்பு 68 வரைக்கும் சென்றது. அதற்கு பிறகு ஆர்பிஐ நடவடிக்கையினால் 62 என்ற லெவலுக்கு இப்போது வந்திருக்கிறது. ஸோ கிட்டத்தட்ட நீங்க பாத்தீங்கன்னா அந்த இயர்லிய ஜனவரி டு டிசம்பர் பீரியட்ல கிட்டத்தட்ட ரூபாயின் மதிப்பு 12% வீழ்ச்சி அடைந்திருந்தது. ஒரே சமயத்தில் பார்த்தா 25% கூட வீழ்ச்சி அடைந்திருந்தது. இது ஒரு முக்கியத்துவமான ஒரு நிகழ்ச்சி. மற்றும் இந்தியாவில் இருக்கக்கூடிய டேட்டால பார்த்தோம்னா இண்டஸ்ட்ரியல் ப்ரொடக்ஷன் டேட்டா மிகவும் கவலைக்கிடமாக உள்ளது. இன்ஃபிளேஷன் அதிகரித்துக் கொண்டே வருகிறது. மற்றும் எக்கனாமிக் growth இந்தியாவில் பார்த்தோம்னா இப்போ 4.4, 4.6 இந்த 2 குவார்டர்ஸ்லயும் வந்திருக்கு. ஸோ அதனால எக்கனாமிக் growth வீழ்ச்சி அடைந்திருக்கிறது. இது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஒரு சிறந்த ஒரு ஆண்டாக சொல்ல முடியாது எக்கனாமிக் பாராமீட்டர்ஸ்க்கு. பட் குளோபல் லெவல்ல பார்த்தோம்னா சிறப்பான குளோபல் எக்கனாமிக் ரெக்கவரி கொஞ்சம் மீண்டும் தலை தூக்கி இருக்கிறது என்று சொல்லலாம். யூரோப்ல இருக்க ப்ராப்ளம் கொஞ்சம் கொஞ்சமாக சால்வ் ஆயிருக்கிறது. ஜப்பான்ல ஒரு புதிய திருப்பம் ஏற்பட்டிருக்கிறது என்று சொல்லலாம் எக்கனாமிக் growthல. யுஎஸ் எம்ப்ளாய்மெண்ட் டேட்டா சிறப்பாக சீராக இருந்து கொண்டு வருகிறது. அண்ட் ஃபெட் கடைசியாக டிசம்பர் மாசத்துல இனிமே கொடுத்து மானிட்டரி அகாமடேஷன் குறைக்கப்படும் என்று கூறியிருக்கிறார்கள். இதெல்லாம் ஒரு முக்கியத்துவமாக அமைந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சிகள். ஏனைய பல நிகழ்ச்சிகள் நடந்திருக்கிறது. பட் முக்கியத்துவமான நிகழ்ச்சிகள் இவை என்று சொல்லலாம். கடந்த வருடத்தில் நடந்த மேஜர் டெவலப்மெண்ட் பத்தி சொன்னீங்க. லாஸ்ட் இயர்ல கரன்சி மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? நிறைய ஏற்றம் இறக்கங்கள் இருந்தது, அதை பத்தி சொல்லுங்க சார். பர்டிகுலர்லி டாலர் ரூபியை பார்த்தோம்னா ரூபா கிட்டத்தட்ட 54 என்ற லெவல்ல ஆரம்பிச்சது ஜனவரியில. அது 68 வரைக்கும் சென்றது. கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு 27-28% டிக்ளைன் இருந்தது. அதற்கு பிறகு கொஞ்சம் நடவடிக்கைகள் எடுத்தாங்க ஆர்பிஐல. அதன் காரணமாக 61 லெவலுக்கு இப்போ 62 லெவல்ல போறது. மற்ற கரன்சி மூவ்மெண்ட்ல பார்த்தோம்னா என் ஒரு பெரிய வீழ்ச்சி அடைந்திருக்கிறதுன்னு சொல்லலாம். ஏன்னா கடந்த வருஷம் லாஸ்ட் டிசம்பர்ல 75, 76 ட்ரேட் ஆயிருந்த என் இப்போது தற்போது 105 என்ற லெவல்ல ட்ரேட் ஆகி கொண்டிருக்கிறது. ஸோ அதனால ஒரு பெரிய டெவலப்மெண்ட் பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் இதுல பார்த்தோம்னா என்னோட வீழ்ச்சின்னு சொல்லலாம். மிச்ச 2 கரன்சிஸ், மேஜர் கரன்சி சொல்லக்கூடிய யூரோவும் பவுண்டும் கிட்டத்தட்ட ரொம்ப ஸ்டெடியாவே இருந்ததுன்னு சொல்லலாம். யூரோக்கும் பவுண்டுக்கும் ஒரு நாமினல் கெயின்ஸ் கூட இருந்தது. யூரோ கிட்டத்தட்ட ஒரு 4% கடந்த வருஷம் உயர்ந்தது. ஜிபிபி ஒரு 2% உயர்ந்தது. ஸோ ஒரு கொஞ்சம் பிளக்சுவேஷன் இருந்தாலும் ஒரு மிகப்பெரிய ஒரு ப்ராஃபிட்டோ லாஸோ இந்த கரன்சிஸ்ல இல்லைன்னு சொல்லலாம். கடந்த வருடத்துல ஈக்விட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் எப்படி இருந்தது சார்? ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பலவிதமாக பிரிக்க வேண்டியிருக்கிறது. ஏன்னா இந்தியன் மார்க்கெட் பார்த்தா ஜனவரி டிசம்பர் பீரியட்ல அவ்வளவா ஒரு சஸ்டைன்ட் ரேலி இல்ல. அதாவது கிட்டத்தட்ட இந்த நவம்பர்ல தீபாவளி டயத்துல தான் கிட்டத்தட்ட கொஞ்சம் மார்க்கெட் ரேலி ஆகி கொஞ்சம் புது தெம்பு காட்ட ஆரம்பித்தது. பட் பர்சன்டேஜ் வைஸ் பார்த்தோன்னா ஒரு ஆர்டினரியா ஒரு 7% தான் பிராட் மார்க்கெட் சொல்லலாம். பிராட் மார்க்கெட் இந்த நிப்டியோ சென்செக்ஸோ பார்த்தோம்னா ஜனவரி டு டிசம்பர் பீரியட்ல ஒரு 7% தான் கெயின் இருந்திருக்கிறது. ஸோ அதனால ஒரு பெரிய கெயின்னு சொல்ல முடியாது பிராட் மார்க்கெட்ல. பட் செக்டோரலி பார்த்தோம்னா நிறைய விதமான சேஞ்சஸ் ஏற்பட்டிருக்கிறது. பர்டிகுலர்லி ஐடி கம்பெனிஸ், பார்மா கம்பெனிஸ், எஃப்எம்சிஜி கம்பெனிஸ் இதெல்லாம் இந்த ஷேர்ஸ்லாம் மேல போயிருக்கிறது. பட் பிராட் மார்க்கெட்ஸ் பார்த்தோம்னா அதே மாதிரி யூஎஸோட ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 25% இன்க்ரீஸ் இன் வேல்யூ இருந்திருக்கு. ஜனவரி டு டிசம்பர் பீரியட்ல பார்த்தோம்னா ஒரு கெயின் 25% இருந்திருக்கிறது. யூரோப்ல பார்த்தா கூட ஜெர்மனி 25% கெயின் இருந்திருக்கிறது. லண்டன் ஸ்டாக் மார்க்கெட் ஃபுட்சின்னு சொல்லுவோம், அது 14% கெயின் இருந்திருக்கிறது. இருக்கத்தல காட்டிலும் எல்லா மார்க்கெட்ஸை காட்டிலும் அதிகமாக உயர்ந்திருக்கிறது ஜாப்பனீஸ் மார்க்கெட்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட கடந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 55% ரேலி ஜாப்பனீஸ் ஸ்டாக் மார்க்கெட்ல பிராட் மார்க்கெட்ல இருந்திருக்கிறது. ஸோ ஓவராலா நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ஜாப்பனீஸ் மார்க்கெட். அதற்கு பிறகு யூஎஸும் யூரோப்பியன் மார்க்கெட்ஸும் கொஞ்சம் ஓரளவு அதே மாதிரி சென்றிருக்கிறது. இந்தியன் மார்க்கெட்ஸோட பர்ஃபார்மன்ஸ் கம்பேர்ட் டு அதர் மார்க்கெட்ஸ் சிறப்பாக இல்லை என்றுதான் சொல்லலாம். அதற்கு பல காரணங்கள் இப்போதான் நம்ம சொன்னோம். எக்கனாமிக் growth வீக்கா இருக்கு, இன்ஃபிளேஷன் அதிகமாக இருக்கிறது என்று சொன்னோம்.
அது தவிர வந்து இந்த மே டு செப்டம்பர் பீரியட்ல ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடைந்ததும் ஒரு காரணமாக இருக்கிறது. ஆனால் கடந்த வருடம் பார்த்தோம்னா மற்ற கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய ஸ்டாக் மார்க்கெட்ஸ் வந்து பெட்டரா பெர்ஃபார்ம் ஆயிருக்கு. கடந்த வருடத்தில் நடந்த ஈக்விட்டி மார்க்கெட் மூவ்மெண்ட் பத்தி சொன்னீங்க. லாஸ்ட் இயர் நடந்த வந்து குளோபல் மார்க்கெட்ல மேஜர் நடந்த டெவலப்மெண்ட் சொன்னா என்ன விஷயங்கள் சொல்லுவீங்க சார்? எக்கனாமிக் டெவலப்மெண்ட்ஸ் நம்ம பார்த்தோம்னா வந்து எல்லா கண்ட்ரீஸ்லயும் வந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஜெனரலா வந்து அதாவது அட்வான்ஸ் கண்ட்ரீஸ் எல்லாம் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஸ்டேபிளா இருந்திருக்கு ஆர் குறைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் யூரோப்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கப்பட்டது. யூஎஸ்ல வந்து இந்த மானிட்டரி எக்ஸ்பான்ஷன் கண்டினியூஸா நடந்திருக்கிறது கடந்த வருஷம். ஜப்பான்ல வந்து ஒரு கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் மானிட்டரி எக்ஸ்பான்ஷன் நடந்திருக்கிறது. ஸோ அப்படி பார்த்தோம்னா வந்து வேர்ல்ட் மார்க்கெட்ஸ்ல வந்து குளோபல் லிக்விடிட்டி அதிகமாக இருந்திருக்கிறது 2013. இது வந்து ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சின்னு சொல்லலாம். அதை தவிர வந்து யூஎஸ்ல வந்து நடுவில் வந்து இந்த பிஸ்கல் ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அதாவது வந்து டெட் சீலிங் ப்ராப்ளம், பிஸ்கல் ப்ராப்ளம் இருந்து ஒரு 15 நாட்கள் யுஎஸ் அரசாங்கத்தின் பல வேலைகள் முடக்கப்பட்டது. அது திரும்பி வந்து ரெஸ்யூம் பண்ண உடனே ஒரு மாதிரி பேரிஷ் ஆகி இருக்கலாம் என்று ஒரு ஐயம் இருந்தது. அவ்வாறு இல்லை. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த டேட்டா எல்லாம் பார்த்தோன்னா வந்து அவ்வளோ ஒன்றும் இம்பாக்ட் இல்லை அந்த யூஎஸ் ஷட் டவுன்ல இருந்து தெரிய வந்தது. ஸோ அது ஒரு இம்பார்ட்டன்ட் நிகழ்ச்சியாக இருக்கிறது. அதை தவிர பார்த்தோன்னா யூகேயோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட், ஜப்பான்ல இருக்கக்கூடிய டிஃப்ளேஷன் ஓரளவு முடியும் தருவாயில் இருக்கிறது. இன்ஃபிளேஷன் திரும்பி வரும்போது ஒரு சிச்சுவேஷன் எமர்ஜ் ஆகிருக்கிறது. அது தவிர நிறைய இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட்ஸ் லைக் பொலிட்டிக்கல் லெவல்ல பார்த்தோன்னா ஜெர்மனியில வந்து இருக்கிற இப்போ சான்சலர் மீண்டும் தேர்வு செய்யப்பட்டார். ஸோ இப்படி பார்த்தோம்னா வந்து பலவிதமான முக்கியத்துவமான நிகழ்ச்சிகள் ஏற்பட்டிருக்கிறது. பட் இது வந்து எதுவுமே வந்து நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் நம்ம சொல்ல முடியாது. எல்லாமே நீங்க பாத்தீங்கன்னா நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ஸ்ல பார்த்தோம்னா பாசிட்டிவ் ஈவெண்ட்ஸ் சொல்லலாம். ஏன்னா அதுக்கு முன் வருஷங்கள்லாம் பார்த்தோம்னா ரொம்ப நெகட்டிவ் ஈவெண்ட்ஸ் அது கூட இந்தியாவை இம்பாக்ட் பண்ணிது. அதாவது யூரோப்பியன் கிரைசிஸ் ஒரு மேஜர் கிரைசிஸ் இந்த 2011-2012 பீரியட்ல அவை வந்து ஒரு அளவு செப்பனிடப்பட்டது. ஸோ 2013ல அதே மாதிரி யூஎஸ் மார்க்கெட்ல கூட வந்து எம்ப்ளாய்மெண்ட் வந்து வீக் ஆகி இருந்த பீரியட் 2011-2012. 2013ல வந்து எக்கனாமிக் ஆக்டிவிட்டி திரும்பி மீண்டும் யூஎஸ்ல பிக்கப் ஆக ஆரம்பிச்சது. இதெல்லாம் வந்து ஒரு சிக்னிபிகன்ட் ஈவெண்ட்ஸ் சொல்லலாம் குளோபல் மார்க்கெட்ஸ். சார் தொடர்ந்து லாஸ்ட் இயர் நடந்த ஈவெண்ட்ஸ், டெவலப்மெண்ட்ஸ் அண்ட் மூவ்மெண்ட் பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறீங்க. தொடர்ந்து பேசலாம் சார். ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் வெங்கடேசன். குட் மார்னிங் மேடம். அண்ணாட்ட பேசுறாங்களா? பேசலாம் சார். அண்ணா குட் மார்னிங். குட் மார்னிங். ஆனா இந்த வெள்ளி வந்து பாத்தீங்கன்னாக்க 45,000 50,000 அப்படின்னு ஆல்டர்னேட் ஆகிட்டே இருக்கு. ஆமா. இப்போ நம்ம மெட்டீரியல் ஒரு 1/2 kg 1 kg நான் மெட்டீரியல் வாங்குறதுனாக்க இந்த ரேட் கரெக்டான ரேட் வாங்கலாமா? ஓகே, இந்த கரன்சி பத்தி பேசுறோம். பட் இருந்தாலும் நீங்க கேட்டதுக்கோசம் சொல்றேன். அதாவது இப்ப 45 ரூபாயில தான் ரொம்ப நாளா ஓவர் ஆயிட்டு இருக்கு சில்வர். ஒரு கீழே வந்தா ஒரு 40 கீழே போன மாதிரி தெரியல. ஸோ ஒரு திரும்பி ஒரு அப் ட்ரெண்ட் இந்த 46 அந்த மாதிரி ஒரு பிரேக் ஆச்சுன்னா திரும்பி வந்து கொஞ்சம் கெயின் ஆகும். அதாவது ஒரு 50 லெவல்ஸ் வரைக்கும் போகலாம். பட் இம்பார்ட்டண்டா வந்து நீங்க சில்வரை வந்து ருபியில ட்ராக் பண்ற மாதிரி நீங்க வந்து டாலர்ல கூட சில்வரை ட்ராக் பண்ணீங்கன்னா டாலர் ரேட் வந்து கிட்டத்தட்ட ஒரு 24 or 25 வரைக்கும் நீங்க எக்ஸிட் பண்ணிடுங்க இப்போ வாங்கினீங்கன்னா. அதாவது இப்போ கிட்டத்தட்ட $19 to $20 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு இந்த டாலர் சில்வர். அது வந்து இன்னும் கொஞ்சம் ரேலியாய் ஒரு 24-25 லெவல்ஸ் வந்ததுனால் நீங்க திரும்பி இப்போ இருக்கிற நீங்க வாங்கினா அதை லிக்விடேட் பண்ணிட்டு நீங்க வெயிட் பண்ணலாம். தொடர்ந்து பேசலாம் சார். நெக்ஸ்ட் காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் அசோக். வணக்கம் மேடம். சார் பேசலாங்களா? பேசலாம் அசோக். சார் வணக்கம். வணக்கம் சார். கரன்சி ட்ரேடிங் கொஞ்ச நாளா பாத்துட்டு இருக்கேன். இது வந்து நீங்களே சொன்னீங்க 54 ரூபா இருந்தது வந்து இன்னைக்கு 68 ரூபா மட்டும் போயிட்டு இப்ப 62 ரூபா ட்ரேட் ஆயிட்டு இருக்கேன்ட்டு. இது திருப்பியும் உங்களுக்கு பழைய நிலைமைக்கு 54-55 வர வாய்ப்பு இருக்குங்களா, இல்ல இதே இதுல தொடருமா சார் இந்த வருஷம்? ஓகே, இல்ல 54-55 வருவதற்கான வாய்ப்புகள் விசிபிலிட்டி தற்போது இல்லை. பட் ஆனா வந்து 57-58 வருவதற்கான வாய்ப்புகள் எப்போ வரும்னா எலெக்ஷன் முடிந்த பிறகு ஒரு நிலையான ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருந்தால் 57-58 வருவதற்கான சாத்தியம் இருக்கிறது. அப்படி இல்லாமல் ஒரு நிலையான ஆட்சிக்கான சிச்சுவேஷன் வராமல் சென்றால் ஐ திங்க் ரூபாயின் மதிப்பு வீழ்ச்சியடையும். அப்பொழுது ஆர்பிஐ என்ன செய்வார்கள் என்று பொறுத்து டாலர் ரூபி மூவ்மெண்ட் அமையலாம். 54-55 என்பதை கூற முடியாது. 57-58 வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. நிலையான ஆட்சி மத்தியில் மே மாசம் எலெக்ஷனுக்கு பிறகு வந்தால். இந்த வருடத்தின் போக்கஸ் சொன்னா என்ன விஷயங்களை சொல்லுவீங்க? எதை போக்கஸ் பண்ண இந்த இயர் பிறந்திருக்கு? ஓகே, டொமஸ்டிக் இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மேஜரா வந்து இப்ப எலெக்ஷன், அதாவது மே மாசம் எலெக்ஷன்.
ஏன்னா அதற்கு முன்னால் வந்து இப்ப இன்னும் பிப்ரவரி எண்ட்ல வரைச்ச மேஜரா இந்த மாடல் கோட் ஆஃப் கான்டாக்ட் இம்ப்ளிமெண்ட் ஆயிடும். அதற்கப்புறம் மேஜர் டிசிஷன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. அதற்கு முன்னால் வந்து ஓட்டன் அக்கௌண்ட் தான் இருக்க போறது. அதனால பட்ஜெட்ல ஒரு பெரிய இதுன்னு சொல்ல முடியாது. பட் மேஜரா வந்து ப்ராஜெக்ட் கிளியரன்சஸ் வந்து கண்டிப்பாக நடக்கும் என்று நம்புகிறோம். சோ அதனால வந்து இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஃபோக்கஸ் வில் பி அது வரைக்கும் ஒரு எக்கனாமிக் growth. அதற்கு பிறகு பிஸ்கல் டெபிசிட். ஏன்னா பிஸ்கல் டெபிசிட் வந்து நிச்சயமாக 4.8% இருக்காது, அதை காட்டிலும் அதிகமாகி விடும் என்ற நிலை உறுதியாகி கொண்டிருக்கிறது. சோ அது வந்து ஒரு இம்பாக்ட் செய்யலாம் புது கவர்மெண்ட்டுக்கு. பட் மேஜர் ஃபோக்கஸ் வந்து மார்க்கெட்ஸ் எப்படி போகிறது, எக்கானமி எப்படி போகிறதுன்றது வந்து எந்த ஒரு ஆட்சி அமைய போறது என்பதை பொறுத்து அமையும். சோ அது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்ட். அது வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஆஃப் திஸ் இயர் ஆகும். அதுக்கப்புறம் வந்து அவங்களோட பாலிசிஸ், ஏன்னா ரேட்டிங் ஏஜென்சிஸ் என்ன சொல்றாங்கன்னா வந்து புது கவர்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அவங்களோட பாலிசிஸ் பார்த்து நாங்க வந்து ஒரு முடிவு செய்வோம் என்பது. சோ புது கவர்மெண்டோட பாலிசிஸ் என்ன என்பதை FIIs வந்து அதிலும் ஓவர்சீஸ் இன்வெஸ்டர்ஸ் உன்னிப்பாக கவனிப்பார்கள். சோ இப்போ ஏற்கனவே எக்கனாமிக் growth ரொம்ப டீக்ரோத் சொல்றாங்க கிட்டத்தட்ட. சோ அது வந்து growth திரும்பி வருவதற்கான பாலிசிஸ் என்ன என்பது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டாக அமையும். உலகத்தை பொறுத்த வரைக்கும் குளோபல் மார்க்கெட்ஸ் சொல்லுவோம், எக்கானமியும் பொறுத்து யூஎஸ்ல வந்து இந்த ஃபெட் டேப்பரிங் அது வந்து எவ்வாறு செய்யப்படும் என்பதை பொறுத்து. ஏன்னா நேற்று வந்திருக்க மினிட்ஸ் பிரகாரம் பார்த்தா அது வந்து ஒரு டேட்டா டிபெண்டன்டாக இருக்கும். அதாவது எக்கனாமிக் டேட்டா அங்க ஸ்ட்ராங்கராக வந்தால் இப்போ $10 பில்லியன் மாதத்திற்கு என்று சொல்லிக் கொண்டிருப்ப ஃபெட் அதை அதிகரிக்க கூட ஆகலாம். அதாவது 10 பில்லியனுக்கு பதில் 15 பில்லியன் 20 பில்லியன் கூட டேப்பர் செய்யப்படலாம் இன் கேஸ் எக்கனாமிக் டேட்டா பெட்டராக வந்தால். சோ அதனால வந்து some impacts will be there in the currency market. So இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டாக இருக்கும். மற்றும் யூரோப்பில் இருக்கக்கூடிய வந்து வட்டி விகிதம் எவ்வாறு செல்லும் என்பதையும் உலக சந்தை எதிர்நோக்கி இருக்கிறது. தொடர்ந்து பேசலாம் சார். கோவையில இருந்து ஒரு நேயர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் மணிகண்டன். வணக்கங்க சார். பேசலாம் மணிகண்டன் சார். வணக்கங்க சார். வணக்கம் சார். இப்ப யூஎஸ் வந்து போன மாசம் வந்து இந்த $10 மில்லியன் இது பண்ண போறேன்னு சொன்னாங்க, கம்மி பண்ண போறேன்னு. அந்த மாதிரி இப்ப அது கன்ஃபார்மா இது பண்ணுவாங்க, டேப்பரிங் பண்ணுவாங்க என்னன்னு தெரியும். அதுக்கப்புறம் நம்ம கரன்சி எப்படி இருக்கும் டாலர். கன்ஃபார்மா இப்ப ஜனவரியில ஆரம்பிக்க போறாங்க. அதனால அது வந்து அனௌன்ஸ் ஆல்ரெடி பண்ணிட்டாங்க. அதனால ஜனவரியில் நடக்கும். பட் மிச்ச மாசங்களுக்கு வரப்போறது வந்து அப்பப்போ ஒரு டேட்டாவை பொறுத்து அமையும் என்று சொல்லியிருக்கிறார்கள். அதனால இப்போதுக்கு வந்து யூனிஃபார்மா $10 பில்லியன் என்று ஒரு ஜெனரல் இம்ப்ரெஷன் இருக்கு. பட் அது 10 பில்லியன் 15 பில்லியனாக ஆகலாம், இல்ல ஒரு மாசம் வந்து செய்யாம கூட இருக்கலாம். அது வந்து that will depend on the data. அதனால எப்படி டேட்டா வரப்போகுது என்பதை பொறுத்துதான் அமையும். அதற்கு ஒரு உறுதியான நிலைப்பாடு கூற முடியாது. பட் எல்லாருடைய கருத்து என்னென்றால் அது ஒரு ஆகஸ்ட் மாசத்திற்குள்ள இந்த டேப்பரிங் முடிந்துவிடும் என்ற ஒரு கருத்து இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ரூபியை பொறுத்த வரைக்கும் அதோட இம்பாக்ட் எப்படி இருக்கும்ன்றதை சொல்றதை காட்டிலும் அது வந்து கொஞ்சம் ஃபாஸ்டா. இப்ப $10 பில்லியன் மார்க்கெட் ஃபேக்டர் ஆயிருக்கிறது. 10 பில்லியனை காட்டிலும் அதிகமாக அவர்கள் செய்தால் அதனால கூட இம்பாக்ட் வந்து ரூபிக்கு வந்து நெகட்டிவாக இருக்கலாம் ஒன்று. பட் இந்தியாவை பொறுத்த வரைக்கும், இந்தியன் ரூபியை பொறுத்த வரைக்கும் அது வந்து இப்ப இருக்கக்கூடிய இந்த எலெக்ஷன் சினரியோ பொறுத்து தான், முக்கியமான நிகழ்வை பொறுத்து தான் அமையும் என்று எனக்கு தோன்றுகிறது. யூஎஸ்ல இருக்கிறது வந்து ஒரு பார்ஷியல் எஃபெக்ட் இருக்கும். ஸோ யூஎஸ் டெவலப்மெண்ட்டோ இல்ல குளோபல் டெவலப்மெண்ட்டோ ரூபாயை வந்து ஜூன் மாசத்துக்கு அப்புறம் வரைக்கும் அஃபெக்ட் பண்ணலாமே தவிர இந்த ஏப்ரல் மேல நடக்கக்கூடியது வந்து இந்திய நிகழ்ச்சிகளை பொறுத்தே அமையும் என்று நினைக்கிறேன். சார், நீங்க பேசிட்டு இருக்கும்போது சொன்னீங்க இந்த வருடத்தின் போக்கஸ் பத்தி கேட்கும்போது இந்தியன் எலெக்ஷன் பத்தி சொன்னீங்க. இந்தியன் எலெக்ஷன் போக்கஸ் வந்து இம்பாக்ட் வந்து என்னவா இருக்கும் சார் வந்து இப்போ? அதாவது எல்லாருக்கும் ஒரு ஆசை நிலையான ஆட்சி வேண்டும் என்பது. ஏன்னா ஒரு நிலையான ஆட்சினால் தான் வந்து ஒரு பாலிசி செட் பண்ண முடியும். இல்லாட்டியும் வந்து புல்ஸ் அண்ட் ப்ரெஷர்ஸ் அலையன்ஸ் பார்ட்னர்ஸ் இருப்பதனால் வந்து ஒரு சரியான இலக்கை, ஒரு திக்கை நோக்கி எந்த கவர்மெண்ட்டும் செய்ய முடியாத ஒரு சூழ்நிலை இருந்தது. சோ அதே மாதிரி ஒரு சூழ்நிலை அமையுமானால் நிச்சயமாக வந்து, ஏன்னா இப்போ இருக்க எக்கனாமிக் growth வந்து 4.4 4.5ன்றதுக்கு ஒரு ஸ்திரமான ஆட்சி நமக்கு தேவை. இந்த எக்கானமி திரும்பி 6%க்கோ 7%க்கோ மேல கொண்டு வருவதற்கு ஒரு ஸ்திரமான ஆட்சி தேவை. ஒரு ஸ்திரமான ஆட்சி அமையாவிட்டால் நிச்சயமாக FII வந்து ஏற்கனவே growth இவ்வளவு மோசமாக இருக்கிறதை மனதில் கொண்டும் ஒரு நிலையான ஆட்சி அமையாவிட்டால் கண்டிப்பாக வந்து ஒரு எக்ஸிட் பட்டனை பிரஸ் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டும் FDI இன்வெஸ்ட்மெண்ட்டும் வருவது நிச்சயமாக குறையக்கூடாத வாய்ப்பு இருக்கிறது. சோ அதனால வந்து இது ஒரு பெரிய நிச்சயமாக ஒரு பாசிட்டிவ் டெவலப்மெண்ட். அட்லீஸ்ட் ஃபார் தி ஃபர்ஸ்ட் ஃபியூ மந்த்ஸ் அமையாது ஸ்திரமான ஆட்சி இல்லாவிட்டால். பட் ஸ்திரமான ஆட்சி நிச்சயமாக வந்தால் கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட்ஸ் தான் உங்களுக்கு மார்க்கெட்ல எல்லாமே. அது தட் வில் ஃபீட் இன்டு தி எக்கானமி. சோ கண்டிப்பாக வந்து ஒரு பாசிட்டிவ் சென்டிமெண்ட் ஜெனரேட் ஆகும். அதனால் இன்வெஸ்ட்மெண்ட் மேல திரும்பி வந்து ரிவைவ் ஆகும். அதனால் வந்து எக்கனாமிக் growthம் பிக்கப் ஆகும். மார்க்கெட்டும் வந்து அதிகமாக உயரக்கூடிய வாய்ப்பும் இருக்கும். சோ அதனால வந்து அது ஒரு இம்பார்ட்டன்ட் டெவலப்மெண்டாக எல்லாருமே நினைக்கிறாங்க. இந்த இயர்ல ஜெனரலா வந்து எந்த மார்க்கெட் வந்து ரிட்டர்ன்ஸ் அமையும் நினைக்கிறீங்க? நீங்க நல்ல ரிட்டர்ன்ஸ் அமையும் நினைக்கிறீங்க?
ஈக்விட்டி மார்க்கெட்ஸ் வந்து குளோபல் மார்க்கெட்ல பார்த்தா ஜப்பான் வந்து சிறப்பாக அமையும். ஸோ அதனால டெஃபினட்டா அதுல வந்து ரிட்டர்ன் அதிகமாக இருக்கும். அதற்கு பிறகு யூரோப் சிறப்பாக அமையலாம். தென் யூஎஸ், ஏன்னா யூஎஸ் மார்க்கெட் வேல்யூவேஷன் அதிகமாகி விட்டதால் கொஞ்சம் ரிட்டர்ன் கொஞ்சம் குறைச்சலாக அமையலாம் கம்பேர்ட் டு யூரோப் ஆல்சோ. இந்தியன் மார்க்கெட் வந்து இப்போ நம்ம சொன்ன மாதிரி எலெக்ஷன் டிபெண்டா இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து சிரமமான ஆட்சி இருந்தால் இந்தியன் மார்க்கெட்டும் கிட்டத்தட்ட ஒரு 15% ரிட்டர்ன் ஆக மினிமம் கொடுக்கும் இந்த லெவல்ன்றது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருக்கு. இதோட சேர்த்து நம்ம கரன்சி மார்க்கெட்டும் பார்த்தோம்னா வந்து டாலர் ரூபி கொஞ்சம் பிளாட்டாக இருக்கும். தட் இஸ் வந்து ரொம்ப பெரிய லாஸும் இருக்காது, கெயினும் இருக்காது டில் ஏப்ரல். அதற்கு பிறகு எப்படி அமையுதுன்றது அதே திரும்பி அதே வார்த்தை தான் சொல்ல வேண்டியிருக்கிறது. பட் மற்ற கரன்சி மார்க்கெட்ஸை பார்த்து ஜாப்பனீஸ் அண்ட் ஐஎன்ஆர் இட்ஸ் a வெரி குட் கேண்டிடேட் ஃபார் செல். தட் இஸ் செல் ஜாப்பனீஸ் அண்ட் அகேன்ஸ்ட் ஐஎன்ஆர். தட் இஸ் a குட் ரெக்கமெண்டேஷன். அதே மாதிரி ஜிபிபி ஐஎன்ஆர் வந்து கண்டிப்பாக லாங் பொசிஷன் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ ஜிபிபியில் லாங் பொசிஷனும் ஜிபிபி ஐஎன்ஆர்ல ஷார்ட் பொசிஷன் ஜாப்பனீஸ் அண்ட் ஐஎன்ஆரும் கரன்சி மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் ஐ திங்க் நல்ல ரிட்டர்ன்ஸ் கொடுக்கும் நம்புறோம். வந்து பேசலாம் சார். பொள்ளாச்சியில இருந்து ஒரு நேரில் இருக்காங்க. வணக்கம் அப்துல் சார். சார் பேசுங்க சார். பேசலாம் மேடம். ஹலோ சொல்லுங்க சார். இப்ப 6700 நிப்டி வரும்னு சொன்னாங்க சென்செக்ஸ் இந்த 5 மாதம் தேர்தலுக்கு பின்னால. ஆனா இப்ப ஆப்போசிட்டா கீழே இறங்கிட்டு இருக்கு. இது எவ்வளவு வரைக்கும் கீழே இறங்கணும் நிப்டி? அந்த இறங்கின பின்னால நம்ம மறுபடியும் எலெக்ஷன் வர ரிசல்ட் வரப்போ இப்போ வாய்ப்பு ஹோல்ட் பண்ணி வச்சுக்கலாமா, இல்ல வேற ஏதாச்சும் கரெக்ஷன் வருமானு அதை சொல்லணும் தெளிவா. ஏன்னா நாங்க வந்து அதே மாதிரி கமோடிட்டி பத்தி சொல்லணும் சார். இன்னைக்கு கோல்டு சில்வர் இன்னைக்கு என்ன ரேட்டுக்கு வரும், என்ன ரேட்டுக்கு முடியும்னு சொல்லணும். அது ரெண்டு சொல்றேன் சார். நிப்டி பத்தி நீங்க கேட்டீங்க. நிப்டி வந்து கொஞ்சம் ரேஞ்ச் பவுண்டா தான் இருக்கும். அதாவது ஜெனரல் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து 6000 to 6400 அதுதான் வந்து ஏப்ரல் மே வரைக்கும் இருக்கும்னு எக்ஸ்பெக்டேஷன். கொஞ்சம் கீழே 58, 57 வந்து நான் கூட அது வந்து இட்ஸ் a குட் கேண்டிடேட் ஃபார் லாங் உங்களுக்கு வந்து மே வரைக்கும். as far as gold and silver is concerned வந்து இப்போ நம்ம சில்வர் கூட தான் பேசணும். இந்த 44, 45 லெவல்ஸ் வாங்கினா டாலர் சில்வர் வந்து 25% நீங்க வித்துருங்க அப்படின்னு. கோல்டை பொறுத்த வரைக்கும் இந்த வருஷம் ஒன்றும் பெரிய ரிட்டர்ன் இப்போ இதுக்கு கொடுக்கும்னு நாங்கள் நம்பல. ஏன்னா டாலர் ரூபியை பொறுத்த வரைக்கும் கூட கொஞ்சம் ஃபிளாட்டாக தான் மூவ்மெண்ட் இருக்கும். யூஎஸ்டி கோல்டு வந்து சப்ஸ்டான்ஷியல் ரேலி வராது இந்த வருஷம். ஸோ அதனால வந்து எனக்கு ரொம்ப கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டை காட்டிலும் இப்போ நாங்கள் சொன்ன கரன்சி மார்க்கெட் ரெக்கமெண்டேஷன் வந்து வில் கிவ் a பெட்டர் ரிட்டர்ன் அப்படின்றது என்னோட ஃபீலிங். தேங்க்யூ சார். இவ்வளவு நேரம் கரன்சி ட்ரேடிங் குறித்து பலவிதமான கருத்துக்களை வந்து நீங்க பதிவு செஞ்சீங்க. நேயர்கள்கிட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து நல்ல பொறுமை பதிலளிச்சீங்க சார். நன்றி. அட்வென்ச்சர்ஸ் இந்தியா வழங்கும் முதலீடு பணமடலாம் வாங்க நிகழ்ச்சிக்கு இன்று நம் அரங்கத்திற்கு வந்திருப்பவர் கரன்சி வர்த்தக ஆலோசகர் திரு SR ஸ்ரீதர் அவர்கள். கரன்சி வர்த்தகம் குறித்து அவர்கள் சொன்ன பலவிதமான தகவல்கள் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும். மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.